நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஆடும் பரிவேல் அணி சேவலனே, ஆடும் பரிவேல் அணி சேவலனே, பாடும் பணியே பணியாயருள்வாய், பாடும் பணியே பணியாயருள்வாய், ஆடும் பரிவேல் அணி சேவலனே, பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடுங்கய மாமுகனே செருவில் சாடும் தனியாய் நிஜ கோதரனே. ஒருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய், ஒருவாய் அருள்வாய் உள்ளதாய் இல்லதாய், அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், ஒருவாய் அருள்வாய் உள்ளதாய் இல்லதாய், அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய், அருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அடி கல்லு கல்லு அண்டர்தன் துயரம் தீர அயோத்தி மாநகரம் தன்னில் அடி தண்டகாருண்யம் சென்று சமுத்திர மீதணையாய் கட்டி கட்டி கொண்ட ராவணனை மாட்டி கோதண்டம் கையில் ஏந்தி ஏந்தி பூண்டரி கட்சி ராமா பொன்னடி கமலம் போற்றி ராமனாய் வந்து தோன்றி ராவணி தன்னை மீட்டி அடி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாக நின்று பண்பினை பகருவோர்கள் நராவதி ஆகி பின்னே நம்மனையும் வெல்லுவாரே. கைலாளி எடுத்தருள் கண்ணனை மயிலாவிளி மங்கையற்பாகனை பைய வந்துதயம் செய்த பானுவை வையமுண்ட செவ்வாய் என வாழ்த்துவோமே. ஆடிகளித்ததொராவணியில் அயோத்தி நாட்டில் ராமர் வந்தார் வந்தார் மாயவன் வந்தார் என்று கர்ணதருக்களை அலங்கரிப்பார் உதண்டத்தை நானேற்றி உதண்டத்தை தான் ஏந்தி ஸ்ரீராமரும் வீட்டிருந்தார். வாழை கரும்புகள் நாட்டிடுவார் மல்லிகை செண்பகம் தூக்கிடுவார் சிம்மாசன மேடையிலே சிம்மாசன மேடையிலே ராமசுவாமியும் குலுவிருந்தார். சிம்மாசன மேடையிலே சிம்மாசன மேடையிலே ராமசுவாமி கொலு இருந்தார்.
ஸ்ரீ வைகுண்டபதியாகிய என் பெருமாள் அடி துஷ்டரை வென்று நிஷ்டரை ஆட்கொள்ளும் பொருட்டு பொருடு ராம அவதாரம் எடுத்து எடுத்து 10 தலை வல்லவனாகிய ராவணனை கொண்டு கொண்டு ராவணன் தம்பியாகிய விபூஷணனுக்கு இலங்காபுரியை வட்டம் தரித்து தரித்து சீதை எம்மனை சிறை மீட்டு தம்பியோடு குகனுடைய விருந்து உபசரணைகள் எல்லாம் கழித்து அடி அயோத்தியாபுரியிலே வந்தார். ஆமா அழகாகவே சேனை படைகள் பிடை சுழதக்கதாகவே அடி படை பதாதிகள் வணங்கி நிற்க ஆமா அயோத்தியாபுரியிலே வருகின்றார். அடி அயோத்தியாபுரியிலே வந்த ராமசுவாமி ஆமா தன்னுடைய தம்பியாகிய பரதனை அழைக்கின்றார். என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவார் பாருங்கள். என்னம்மா? என்னுடைய தம்பி பரதாழ்வா 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 என் வார்த்தை சொல்ல கேளு சொல்ல கேளு என்னுடைய தம்பி பரதாழ்வா பரதாழ்வா என் வார்த்தை சொல்லு கீழு சொல்லு கேளு. ஆண்டு 14 வருடம் மட்டும் வருட மட்டும் அயோத்தியை ஆண்டாயே ஆண்டாயே ஏ போடு போடு தக்கிட்ட தக்கிட்ட அப்பா ஆண்டதி போல் ஆண்டாயோ 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 அநியாயமாய் ஆண்டாயோ ஆண்டாயோ ஆண்டது போல் ஆண்டாயோ ஆண்டாயோ அநியாயமாய் ஆண்டாயோ ஆண்டாயோ இந்த ராமசுவாமி கேட்ட போது அம்மா கேட்ட போது ராமன் தம்பி பரதர் சொல்வான் பரதன் சொல்வான் ஓடி தம்பியாகிய பரதனை அழைத்தார் ஸ்ரீராமச்சந்திர பூபதி. ஆமா அழைத்து சொல்லுகின்றார். என்னம்மா சொல்லுகிறார்? தம்பி பரதா, என்ன அதாவது இந்த நாட்டை அண்ணா நானோ 14 வருடம் வனம் சென்றிருந்தேன். ஆமாண்டா நான் வனம் சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பாதுகைகளை வைத்து ஆமா இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை அரசாண்டது நீ. ஆமாண்டா ஆனால் நீ ஆண்டவருக்குடைய நேரத்திலே எப்படி ஆண்டு வந்தாய் என்பது எனக்கு தெரியாது. ஆமாண்டா அப்பா தசரத சக்கரவர்த்தி ஆண்டது போன்று ஆண்டாயா இல்லை அநியாய ஆட்சி நடத்தினாயா என்று கேட்டார். பார்த்தால் அந்த வார்த்தை காதலி கேட்டார். ஆமா இளையோனாகிய பரதன் அண்ணனை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறார்? பாலாளி வண்ணனாகிய பிறந்தாமா அண்ணா தாங்கள் இல்லாத போது குடிகளும் படைகளும் புகழ்ந்து வணங்கதக்க அடி ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய அடி 4 வகை சேனா சைனியங்களோடு ஓடு தெய்வாலயங்களுக்கு நித்திய நைவேத்தியங்கள் செய்து வந்தபடியால் ஆமா நாடு மிகவும் செழிப்பாக இருக்கிறது. அதாவது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முறையிலே அரசாண்டிருக்கின்றேன் அண்ணா என்ன உடனே ஸ்ரீராமர் கேட்கின்றார். தம்பி என்னன்னா அப்படியானால் நம்முடைய ராஜாங்கத்தில் மீதி உள்ள அதாவது பொருட்களை எல்லாம் நீ எங்க வைத்திருக்கிறாய் என்றாய். ஓ எங்க வைத்திருக்கேன்னு கேக்குறீங்களா? வார்த்தை காதலி கேட்டவுடனே பரதன் சொல்லுகின்றான். ராமா லட்சுமணா என்று சொல்லி ராமா லட்சுமணா என்று சொல்லி ராமா லட்சுமணா என்று சொல்லி நான் 2 களஞ்சியத்தில் போட்டு வைத்தேன் 2 களஞ்சியத்தில் போட்டு வைத்தேன் ராமா லட்சுமணா என்று சொல்லி ராமா லட்சுமணா என்று சொல்லி 2 களஞ்சியத்தில் போட்டு வைத்து 2 களஞ்சியத்தில் போட்டு வைத்து ஆயே வேறு ராமா என்று சொல்லி மல்நல் பரதாழ்வான் அடிதொழுதான் தொழுத தம்பியர்க்கு வரிசை செய்து தொழுத தம்பியர்க்கு வரிசை செய்து தொழுத தம்பியர்க்கு வரிசை செய்து அந்த செங்க நெடுமால் வீட்டிருந்தார் செங்க நெடுமால் வீட்டிருந்தார் போடி அண்ணா
பாலாளி வண்ணனாகிய பிறந்தாமா ஆமா. இந்த நாட்டை நான் நல்ல முறையிலே அரசாண்டு வரக்கூடிய நேரத்தில் அதாவது களஞ்சியத்தில் மீதமுள்ள பொருளை எல்லாம் ராமனாகிய தாங்கள் பேராலும் தம்பியாகிய லட்சுமண பெருமாள் பேராலும் ஆமா 2 களஞ்சியத்தில் அந்த பொருளை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறேன். ஓ ராமா லட்சுமணா என்று 2 களஞ்சியத்துல நீ போட்டு வைத்திருக்கிறாய். ஆமா. அப்படியா தம்பி? அப்படி என்று சொன்னவுடனே ஆகட்டும் என்று சொல்லி தம்பிக்கு வேண்டிய வரிசைகளை கொடுத்து அனுப்பினார். ஆமா. 1000 கன்னிமார்கள் ஆலாத்து ஏந்தி நிற்க படைத்தலைவர்கள் பிடை சூழத்தக்கதாக சீதாதேவியோடு அயோத்தியாபுரியிலே வந்தார். ராமசுவாமி அங்கே இருக்கக்கூடிய நேரம் சதகண்டன் சகஸ்திரகண்டன் என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் வருகின்றார்கள். அவர்கள் 2 பேரையும் 12000 வெள்ளம் சேனைகளோடு வந்து யுத்தம் செய்து அவர்களை கொன்ற பிறகு கோதண்டத்தை கையிலே ஏந்திய வண்ணமாகவே ஸ்ரீராமச்சந்திர பூபதி அங்கே அழகாகவே அரியாசனத்திலே ஏறி அமர்ந்திருக்கின்றார். அப்படி அரியாசனத்தில் இருக்கின்ற போது ஒரு நாள் தினத்திலே ராமச்சந்திர பூபதி நினைக்கின்றார், ஸ்ரீராமர் நினைக்கின்றார் மனதிலே. அதாவது இந்த நம்முடைய தம்பி பரதன் அழகாக இந்த நல்ல முறையில் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? நாட்டு மக்கள் தினந்தோறும் யாரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா இந்த நாட்டை முதலில் ஆண்டது யாரு? நம்ம அப்பா தசரத சக்கரவர்த்தி. அதன் பிறகு நாமல் சில காலம் இருந்தோம். ஒருவேளை நம்ம அப்பாவை தான் போற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதானே இல்ல நம்முடைய புகழை போற்றி பாடுகிறார்களா என்பதை நாமல் அறிய வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிலைமையை நாமல் அறிய வேண்டும் என்று சொன்னால் நாமல் நகர் சோதனை சென்று வர வேண்டும். நகர் சோதனை என்றால் பகல்ல போக முடியுமா? நகர் சோதனை என்றால் என்ன? நகர் சோதனைனா நாட்டை சுத்தி பாக்குறது. நாட்டை சுத்தி பார்க்க அதாவது கால்நடையா சில பேர் வர்றாங்க. ஆமா. கார்ல வர்றாங்க. ஆமா. பைக்ல வர்றாங்க. அப்படிதானே? அதாவது இப்ப இந்த ஊரிலே ஒரு குறை இருக்கிறதுன்னு சொல்லுங்க, ஊர் தலைவராக சென்று கேட்டால் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்படிதானே? ஏன்னா தலைவர் வந்துட்டாரு வாங்கன்னு அமர வைப்பாங்க. நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதே தலைவர் மாறு வேஷத்துல வந்தாருன்னா யாருக்கும் தெரியாது. அவரை அப்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் தலைவரை பத்தி வண்டி வண்டியா கழுவி ஊத்துவாங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி பேசுவாங்க. ஆமா. ஆனா அவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி எல்லாம் பேசுவாங்க. கண்டிப்பா எல்லா குறைகளும் அப்பதான் சொல்லுவாங்கம்மா. நிச்சயமாக. அப்படியானால் மக்களுடைய மனநிலையை நாமல் அறிய வேண்டும். மனநிலையை அறிய வேண்டுமானால் நாமல் இப்படி போக கூடாது. ஏன்னா ரூபத்தை மாறி போக வேண்டும். ராமம் அதாவது ராமசுவாமியானவர் 6 வேடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதாவது தன் கையில் இந்த கோதண்டத்தை வைத்தார். ராஜ உடை அணியவில்லை, சாதாரண ஒரு மாரிடரை போலவே கோலமெடுத்து வருகின்றார். ஸ்ரீராம சுவாமியானவர் இரவு அதாவது 12 மணிக்கு மேலதாக நகர் சோதனைக்கு வருகின்றார். இரவு வேளை இல்ல. ஆமா. 12 மணிக்கு மேல வர்றாரு. ஆமா. நேராகவே ஒவ்வொரு தெருவீதியாகவே வந்து கொண்டிருக்கிறார். முதலாகவே வேதியர்கள் தெருவிலே வருகின்றார். வேதியர்கள் யாரம்மா? அது வேதியர்னா கோயில் பூசாரி. இவங்க பூசாரி மாதிரி இருக்கக்கூடிய தெருவுல வர்றாங்க. அந்தனர் கூட குலம் இருக்கக்கூடிய இடத்திலே வரும்போது இந்த வேதியர்கள் எல்லோரும் ராமா 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 என்று சொல்லி ராமா ராமா என்று சொன்னார்கள். அனிதனமும் ராமநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா ராமச்சந்திர பூபதி நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்? வேதியர்கள் என்னைக்கும் நம்மளதான் போற்றி புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லையே, ஆமா, இவர்கள் கூடவா நம்மை புகழ்ந்து பேசுகின்றார்கள்? இவங்க நம்மள புகழ்வாங்களோ தெரியல. புகழ்வார்கள். புகழ்வார்கள். அப்படி என்று அடுத்து எந்த தெருவில் வர்றாரம்மா? அதன் கடந்து வெள்ளாளர் தெருவில் வருகின்றார். வெள்ளாளர் தெருவில் வருகிற போது சரி அங்குள்ளவர்களும் ராமநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமா 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 என்று அவரை சொல்லுகின்றார்கள். அடுத்து எந்த தெருவுக்கு வர்றாரு? அதை கடந்தார்கள் சூத்திரர் தெருவினை வருகின்றார். அங்கேயும் ராமச்சந்திர பூபதியுடைய நாமத்தையே தினந்தோறும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கம்மாளர், செட்டியார், துலுக்கர், மலுக்கர் என்று எல்லா தெருவும் கடந்து அங்கே எத்தனை தெருக்களிலும் வரும்போது ஆமா ஜானகி ராமா, கோதண்ட ராமா, சீதா ராமா, அயோத்தி ராமா என்று ராமா ராமா என்று தசரத ராமா, கல்யாண ராமா என்று ராமனை புகழ்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏன்னா அவருடைய புகழ்ந்து பாடும் போது அவருக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? மனசுல சந்தோஷம் இந்த ஸ்ரீராமருக்கு. அடேங்கப்பா, சந்தோஷம் கொண்டவராகவே ஆமா அப்படியே கடந்து வரும்போது இனி வர்றது கடைசி தெரு.
கடைசியா ஒரு தெரு இருக்கு. என்ன தெரு? கடைசி தொங்கல் தெரு. அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் வண்ணார் குலத்தில் உள்ளவர்கள். ஓஹோ, வண்ணார் குலம். ஆமா, வண்ணார் குலம் என்னம்மா? வண்ணார் குலம் என்று சொன்னால் அதாவது வீடுகளிலே வந்து அழுக்கு துணிகளை எல்லாம் வாங்கி அந்த துணிகளை தூய்மையாக்கி கொடுப்பவர்கள் தான் வண்ணார்கள். நல்ல வெளுத்து கொடுக்கக்கூடிய சலவை தொழிலாளிகள். ஓஹோ, அப்படி என்று நேராக வண்ணார் குலத்திலே வருகின்ற போது அந்த தெருவில் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அங்கே நடந்து வரும்போது அங்கே ஒரு வீடு இருக்கிறது. நிறைய வீடு இருக்குது அண்ணே. அங்கே ஒரு பெரிய கதை ஒன்று நடக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கதை நடக்குது. ஆமா. எந்த வீட்டுலம்மா? அது எந்த வீடு என்று பாருங்கள். மாடவண்ணான் தேவியவள் மகிழம்பு மாலை வண்ணாத்தே பாதிராவே சமம்மதில் கையங்குடியால் இழந்திருந்தார். அண்ணனோடு நெத்திரையே அண்ணனோடு நெத்திரையே அங்கேயேறும் தான் பார்த்தார். அதாவது வண்ணார்கள் தெருவிலே வரக்கூடிய நேரம் அங்கே ஒரு வீடு இருக்கிறது. ஆமா. அந்த வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு கணவன் மனைவி. ஆமாண்ணே. கணவன் மனைவியில கணவனுக்கு பேர் என்னது? கணவன் பெயர் மாடவண்ணான். மாடவண்ணான் ஒரு ஆள் இருக்கிறாரு. மாடவண்ணான் மகிழம்பு மாலை என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார். ஓ, மனைவிக்கு பேரு மகிழம்பு மாலை. பேர் பொருத்தம் எப்படி இருக்கு? மாடவண்ணா மாடவண்ணா மகிழம்பு மாலை. பேர் பொருத்தம் எப்படி இருக்கு? பேர் பொருத்தமே இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா இவங்க வாழ்க்கை பொருத்தம் எவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பா இருந்திருக்கும். இவர்களுக்கு இரண்டு பேரும் இணை பிரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஒரு நாளை தினத்திலே நம்ம இளம்பு மாலையானவள் ஆமா அதாவது பாதிராவு சாமத்தில் இழந்தாள். இழந்த அப்படி கீழே பாக்குறா மேல பாக்குறா, கீழே பாக்குறா மேல பாக்குறா, மேல பாக்குறா கீழே பாக்குறா, வடக்க பாக்கா தெக்க பாக்குறா. வடக்க தெக்க எல்லாம் பாக்கல. ஏன் திருதுறன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல இல்ல, கீழே என்ன பார்த்தா கேளுங்க. கீழே என்னத தரைய பாத்துறப்பா? தரை இல்ல, அப்போ தலை. கணவன் கணவன் ஒருவேளை கல்ல தூக்கி போடுறதுக்கோ? இல்ல இல்ல, புருஷனை தலைன்னு சொல்லுவோம். தலைவர் அவர் தானே. அப்போ மனைவி வாளா? வால் கிடையாது. அப்போ அவங்க தலை தலை தலைக்கு தலை. ஆமா, தலைக்கெல்லாம் தலை. ஆமா. கணவனுக்கு தலையை எட்டி பாக்குறா. புருஷன் உறங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மனுஷன் சேலை அடித்த பகல் முழுவதும் வேலை செய்த களைப்பு பாத்தீங்களா? ஏன்னா இந்த விளக்க போறவங்க காலையில் 4 மணினா ஆத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா துவச்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா வேலை முடிஞ்சிடும். வெயில் நேரத்துல துணியை காய போட்டுறலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்கும். அதனால காலையில போனா சாயங்காலம் ஆகும் வர்றதுக்கு. கண்டிப்பா. ஏன்னா காலை முழுதும் வேலை செய்த களைப்பின் காரணமாக நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் கீழே பாக்குறா. புருஷன் என்ன செய்யறான்னு தான் கீழே பார்த்தா. மேல என்ன பார்த்தா கேளுங்க. மேல கடிகாரத்தை பாக்குறா. கடிகாரத்தை எதுக்கு பாக்குறா? கடிகாரத்துல மணி என்னன்னு பாக்குறா. மணி என்ன? நேரத்தை பார்க்க வேண்டும் அல்லவா? வேலையை பார்த்தியா? இதுக்கு நேரத்தை பாக்குறா. மணி நேரத்தை பார்த்துட்டு நள்ளிரவு 2 மணி ஆகுது. நான் மட்டும் எழுப்பி விடலன்னு சொன்னா ராத்திரி வரை உறங்க வேண்டியதான். மகிழம்பு மாலை நினைக்கின்றாள். அவ எழுப்பி விடவா பாக்குறா? இல்ல இவரை சொன்னம்மா. இங்க பாருங்க அண்ணே. அதாவது மகிழம்பு மாலை கடிகாரத்தை பார்த்தால் கணவனை பார்த்தார். கணவன் சேலை அடித்த சடவால் நன்றாக உறங்கி கொண்டிருக்கின்றார். நல்லா தூங்குறாரு. புரட்ட விட்டு தூங்குறாரு. நினைத்தாள் மகிழம்பு மாலை தூங்கும், நன்றாக தூங்கும். இதுக்குதானே சம்பளம் தர்றேன். உறங்கிக் கொண்டே இரும். இன்றைய தினம் நான் மனதிலே நினைத்த எண்ணத்தை வெளியிலே சென்று நிறைவேற்ற போகின்றேன். அவ மனசு என்ன நினைச்சாம்மா? என்ன தெரியுமா அண்ணே? நம்ம இளம்பு மாலை இருக்கிறா பாருங்க. அதாவது அந்நிய புருஷன் மேலே ஆசைப்படுகின்றாளாம். அன்னிக்கு புருஷனுக்கு மேலையா? அந்நிய புருஷன் இவளுக்கு அன்னை. அப்படியா? அப்படி முறை கெட்டு போவாங்களா? இல்ல கேட்டேன். அந்நிய புருஷன், அந்நிய
அந்நியன்னா வேறாள், அடுத்தவன். ஆமா, அந்நிய புருஷன் மீது ஆசை கொள்கின்றாள். ஏன்னா இது நாட்டுக்கு ரொம்ப தேவை பத்தியல. ஆமா, ஆசை கொண்டு என்ன நினைக்கிறாள்? ஆசை கொண்ட மகிழம்ப மாலை கணவன் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். தூங்கி முழிக்கும் முன்னதாக மனதிலே கொண்ட ஆசையை நிறைவேற்றி வந்துவிட வேண்டும் கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி முன்வாசல் கதவை திறந்தா இவருக்கு சந்தேகம் வரும். முன்வாசல் நம்ம பின்வாசல் கதவை திறந்து வெளியே போயிருவோம். கொல்லப்புறம் வழியா போகணும். கண்ணை முழிச்சு கேட்டாருன்னா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். அப்படி என்று சொல்லி பின்வாசல் கதவை திறந்த மகிழம்ப மாலை வெளியிலே சென்றாள். நேர எங்க வருகிறாள்? சோரபுருஷன் அரண்மனையிலே வந்தாள். தான் கொண்ட எண்ணத்தை அவனோடு உறவாடினாள். இவர்கள் 2 பேரும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அங்கே கோழி கூவும் சத்தம் கேட்கின்றது. அடேங்கப்பா, கோழி கூவுது. கோழி கூவுமா? கூவது கோழியா? சேவல். சேவல் கூவுகிறது. ஆமா ஆமா, நீங்க தான் கோழின்னு சொன்னா. நீங்க தான் கோழின்னு சொன்னீங்க. நான் கோழின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? நான் வந்து சேவல்னு சொல்லணும். சொல்லி இருக்கணும். சொன்னோம்லமா. அங்கே சேவல் கூவும் சத்தம் கேட்கிறது. பார்த்தாள் மகிழம்பு மாலையை நினைக்கின்றாள். இது கோழிய கழுத்த இருக்கும் போது சத்தம் போட தெரியுமா? இது மயிலு. மயிலு. ஆமா, இது ஒரு விதமான சேவல். ஆமா, சேவல். ஆமா, அழகு. சேவல் கூவும் சத்தமான கேட்கிறது. பார்த்தால் மகிழம்பு மாலை நினைக்கின்றாள். என்னமா நினைக்கிறாள்? ஐயோ, சேவல் கூவி விட்டதே. ஆமா, அப்படியானால் காலை விடிய காலை வந்து விட்டது. ஏன்னா சேவல் கூவும் சத்தம் கேட்ட உடனே நம்ம புருஷன் கண்ணை முழிச்சு பாப்பாரு. ஆமா, ஏன்னா துணி விளக்க போகணும்ல. ஆமா, கண்ணை முடிச்சு பார்த்த உடனே நம்மளதான் முதல்ல தேடுவாரு. ஆமா ஆமா, தேடுவாருல்ல. புருஷன் பொண்டாட்டிய தானையா தேட முடியும். ஆமாம்மா. அதனால எப்படியாவது அவர் முழிப்பதற்கு முன்பதாக நாம நேர வீட்டுக்கு ஓடி போயிடணும். வீட்டிலே சென்று அப்படியே உறங்கணும். ஒருவேளை அவர் முழிச்சிருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லி, நம்ம புருஷன் தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே, சமாளிப்போம். ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிடணும். அப்படி என்று சொல்லி மகிழம்ப மாலை ஓடோடி வருகின்றாள். வரும்போது ஆனால் இவள் அங்கு வரக்கூடிய நேரம் இந்த மாடவண்ணா இருக்கிறான் பாருங்க. ஆமாம்மா, இந்த மகிழம்பு மாலை வெளியிலே சென்று ஒரு 5 நிமிடம் ஆகியிருக்கும். இவனுக்கு ஒரு அதிரடியான ஒரு முழிப்பு வந்துருது. ஏன்னா என்னைக்கு பார்த்தாலும் மனைவி எழுப்புனாலும் இவர் எழும்ப மாட்டார். ஏன்னா தன்னுடைய சொந்த மனைவி தன் பக்கத்திலே இல்லை. எந்த கணவனுக்கு உறக்கம் வரும்? உறக்கம் வருமா? தூக்கம் வருமா? எப்படி வரும்? கண்ணை முழிச்சு அப்படி கையை தூக்கி போடுறாரு. இந்த பக்கத்துல மகிழம்பு மாலையை காணல. படுத்திருந்த இடத்துல ஆளை காணல. அடுத்த பக்கத்துல கையை போடுறாரு, அப்பவும் காணல. ஐயோ நினைக்கின்றார். ஏன்னா அவருக்கு அதிர்ச்சி வரும் இல்ல. டக்குன்னு முழிச்சு எழுப்பி பாக்குறாரு. பக்கத்துல பார்க்கும்போது மனைவியை காணல. மனைவியை காண சொல்லணும். அப்படி ஏறிட்டு பார்க்கும்போது முன் வாசல பாக்குறாரு, கதவு பூட்டி இருக்கு. கதவு பூட்டின மாதிரியே இருக்கு. பின் வாசல பாக்குறாரு, பின் வாசல் திறந்து இருக்கிறது. பின் வாசல் கதவு திறந்திருந்தா என்ன நினைப்பாரு? ஒருவேளை மனைவி வெளியே போயிருப்பாளா இருக்கும், கொல்லைப்புறம் போயிருப்பாள் என்று சொல்லி எப்போ இப்படி வந்துருவா. கொஞ்ச நேரம் காத்திருக்கின்றார். ஆமா, ஆனா மகிழம்பு மாலை வரல. ஆமா, 5 நிமிடம் 10 நிமிடம் ஆனது, அரை மணி நேரமும் ஆனது. மாடவண்ணனுக்கு அப்போதான் மனசுல ஒரு கலக்கம். இவ்வளவு நேரம் எங்க போயிருப்பா மனைவி? அதுலயும் நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம போகணும், இவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி தன் மனைவியை வீட்டுக்குள்ள இருந்து அழைக்கிறான். அண்ணே, மனைவியை காணல. ராத்திரி மனைவி எப்படி கூப்பிடுவாங்க? ராத்திரியில ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட கூடாது. ஆமா, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எழும்பிடுவாங்க, கேட்பாங்க. ஆமா, அதனால எம்மா மகிழம்பு மாலை, எம்மா மகிழம்பு மாலை எங்க இருக்கிற? மகிழா. என்ன மல்லவா? மகிழா. சாட்டா கூப்பிடணும். எம்மா மஞ்சுளா. மகின்னு கூப்பிடலாம், மாலான்னு கூப்பிடலாம். மாலாண்ணி அப்படியெல்லாம் கூப்பிட்டா அவளுக்கு தெரியாது. அவ பேரு மகிழம்பு மாலை. எம்மா மாலை கூப்பிட்டு பார்த்தாரு, காணல. சுத்தி வீட்டை சுத்தி கூப்பிட்டு பாக்குறாரு. ஏலா பொண்டாட்டி. என்ன அப்படியும் கூப்பிடுவாங்க, பொண்டாட்டி. ஆமா, அப்படி கூப்பிட்டாலும் அவ இருந்ததனமா வருவா. ஆனால் அவள் சத்தத்தை கேட்கவில்லை. சரி, 1 மணி நேரமானது. நினைத்தான் இந்த மாடவண்ணான். என்ன நினைக்கிறான்? அடியே கள்ளி, அப்படி என்று சொன்னால் தினந்தோறும் நான் நித்திரை செய்யக்கூடிய நேரம் நான் வீட்டிலே இருக்க, நீ வெளியிலே போய் விடுகின்றாயா? உன்னை நம்பிதானே நான் இங்கு உறங்குகிறேன் என்று அந்த மாடவண்ணானுக்கு உயிரே அறந்து விடும் போல் ஆகிவிட்டது. இவன் நம்மளை இப்படி சகிச்சிட்டாளே. சகிச்சல்ல, சதித்து விட்டாள். நினைத்தான், என்ன வரட்டும்,
இன்றைய பொழுது அவள் வீட்டிலே வரட்டும். இன்னைக்கு நானா அவளான்னு இன்னைக்கு பார்க்கணும். இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்று அவளை சும்மா விடலாமா? கழுதை அடிக்க ஒரு கம்பு வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கம்பு. அந்த கம்பு அப்படி உருவினாரு. ஆஹா. கதவுக்கு பின்னாடி வந்தாரு. கதவுக்கு பின்னாடி கதவை திறந்த உடனே இவளை போட்டு வாங்கணும், போட்டு வாயை திறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கழுதை அடிக்கும் கம்பை எடுத்து கதவுக்கு பின்னாடி வந்து நாய் போல அப்படி இருக்காரு. அப்படியே காத்திருந்து அப்படியே தூங்குறாரு. தூக்கம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் உறக்கம், மனசுல கவலை ஒரு பக்கம். அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் மகிழம்பு மாலை ஓடோடி வருகின்றாள். ஆமா, ஓடோடி வந்து கதவை அப்படியே தள்ளுகின்றாள். தள்ளும் போது பின்னாடி இருந்தது யாரு? கதவுக்கு பின்னாடி இருந்தாரே கணவன். ஆமா, அவர் மல்லாக்க போய் விழுந்துட்டார். மல்லாக்க விழுந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவளுக்கு மேல உள்ள கோபம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, அதுல இவ தள்ளுனுடன் மல்லாக்க போய் விழுந்தார் பாத்தீங்களா? கடும் கோபம் வந்து விடுகிறது. அதாவது இவர் காத்திருந்த வேகம், மனைவி வெளியிலே சென்ற கோபம், இவன் கதவை தள்ளி இவர் விழுந்த ஒரு வேகம். ஆமா, மூணு வேகமும் ஒரு ஆடவனுக்கு வந்தா அவரை பிடிச்சு நிறுத்த முடியுமா? எப்படி வரும்? அவனை பிடிச்சு நிறுத்த முடியுமா? வீட்டுக்காரர் எல்லாம் காலை பிடிச்சு தலையில அடிச்சிருவாரு. அப்படியா? என்ன இல்ல, அப்போ என்ன மாதிரியே ஒரு பொம்மையை வச்சிருக்காரு வீட்டுல. ஓ, உனக்கு மேல கோவம் வந்து அதை போட்டு அடிச்சு கொள்ளுவாரு. அவருக்கு கோவம் வந்துட்டா பொம்மையை தூக்குவாரு. கையில தொட்டோன்னு நான் நினைச்சிருவேன், பொம்மைக்கு விழுந்தாடி நமக்கு விழுந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அப்படியே உஷாராயிருவோம் அப்படி நினைச்சு நான் வந்து அப்படியே அமைதியாயிருவேன். ஏன்னா அந்த கை நம்ம மேல விழுந்தா என்ன ஆகும்? செத்துருவேன் நான், எல்லாம் மிச்சம் இல்ல. ஆமா ஆமா, அப்படின்னு நீங்க மனசுல நீ யோசித்துக்கிடுவா. ஆமா, அப்படிதானே? ஆனால் எத்தனை வேகமும் கொண்ட மாடவன் நான் ஆனவன். அந்த மகிழம்பு மாலை கொண்டை முடி அப்படி சுழற்றி பிடிக்கிறான். ஏன்னா தப்பி ஓடிடுவா பத்தியெல்லாம். ஆமா, போயிடக்கூடாது. ஏன்னா கொண்ட முடிய பிடிச்சாச்சுன்னா எங்கேயும் தப்ப முடியாது. அப்படியே அடிக்கின்றான். விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு அடிக்கிறான். அது என்ன விசுக்கு விசுக்கு? பொண்டாட்டி அடிக்கும் போது கோபத்துல எப்படி அடிப்பான்? அது விசுக்கு விசுக்குன்னு. ஆமா, அடிங்க பாப்பா, அப்படிதான் சத்தம் வரும். அப்படியா? இதான் மனைவி அடிக்கிறதா? நீங்க அடிங்க அண்ணே. அதானே, மனைவி அடிக்கும் போது எப்படி சத்தம் கேட்கும்? அது சரி, இதுக்கு அவரு பரவாயில்லையே. ஆமா, மனைவியே கோபம் வரும்போது அடிப்பாங்க. அடிக்கக்கூடிய நேரம் இந்த மகிழம்ப மாலையானவள் அதாவது அழுது கொண்டே சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். அடியாத அடியாத மாடவண்ணான், அடியாத அடியாத மாடவண்ணான், அடியாத அடியாத மாடவண்ணான், மாடவண்ணான் ஆணோடு பெண்ணோடு பிறக்கலையோ பிறக்கலையோ. கொல்லாத கொல்லாத மாடவண்ணான், கொல்லாத கொல்லாத மாடவண்ணான், கொல்லாத கொல்லாத மாடவண்ணான், மாடவண்ணான் ஓடி பிறப்போடு பிறக்கலையோ பிறக்கலையோ. பலே பலே. அழகாகவே அதாவது இந்த மகிழம்பு மாலையானவள் மாடவன் நான் அடித்த அடிபொறுக்க முடியாமல் கணவனை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்றா? ஏயா என்ன? கைய விடும் ஐயா. என்னடி அடியே கள்ளி, எனக்கு தெரியாம எங்கடி போயிட்டு வர்ற? என்னங்க என்னங்க, ஒரு பெண்ணுடைய குற்றத்தை தீர விசாரிக்காமல் இப்படி அடிப்பது? என்னடி விசாரிக்க? அடிக்கும் கம்பை வைத்து என்னை அடிக்கின்றீர்களே நாதா. அடியே கள்ளி,
அதாவது இரவு நேரத்திலே எனக்கு தெரியாம நீ எங்க போயிருந்தாய் சுவாமி? உங்களுக்கு என் மேலே சந்தேகமா? உன் மேல சந்தேகம் வந்ததுனால தான் கேக்குறேன். நான் எங்க போனேன்னு முதல்ல கேளுங்க. எங்க போன நீ? நான் வளைவுக்கு போனேன். வளவுக்கு எதுக்கு போனா? வளவுக்கு எதுக்கையா போவாங்க? களவுக்கா போனேன். வளவுக்கு தானே போனேன். இந்த பாரு, வளவுக்கு போனா ஒரு 5 நிமிஷத்துல வருவாங்க. ஐயோ, அந்த 5 நிமிஷத்துல எல்லாம் முடியாது. இல்ல 10 நிமிஷத்துல வருவாங்க. இல்ல அரை மணிக்குள்ளயாவது வருவாங்க. இங்க பாருங்க சுவாமி, நீ போய் 3 மணி நேரம் ஆகிருக்கு. அவ்வளவு நேரமா ஆச்சு? 3 மணி நேரம் பாட்டி இந்த கதவுக்கு பின்னாடியே நான் இருந்திருக்கிறேன். இங்க பாருங்க, என்னடி நேத்துக்கு ராத்திரி நீங்க புரோட்டா வாங்கி தந்தீங்க. போட்டாவா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? நான் உனக்கு எப்ப போட்டா வாங்கி தந்தேன்? சாப்பிட்டோம் நம்ம. அப்படியா? புரோட்டா. ஆமா, நீ பரோட்டா. இங்க பாருங்க, நம்ம சாப்பிட்டோமா, எனக்கு அது வந்து வயித்த கலக்கிட்டு. யாரை ஏமாத்த பாக்குறா? நானும் அதுதானே சாப்பிட்டேன், எனக்கு கலக்கல. உங்களுக்கு ஒண்ணும் செய்யல, ஒவ்வொருத்தங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த பாரு, என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. இங்க பாருங்க, எனக்கு தெரியாம நீ எங்கேயோ போய் விட்டு வருகிறாய். நான் சொன்னேனே, நான் தான் இந்த கொல்லப்புறம் போயிருந்தேன். போயிட்டு வீட்டு பக்கத்துல படியில கால வச்சோன்னா மறுபடியும் வைத்த கலக்குச்சு. மறுபடியும் போனேன், மறுபடியும் வந்தேன், மறுபடியும் போனேன். அப்படின்னா நீ என்ன கூப்பிட்டுக்க வேண்டியதானே? உங்களை எப்படி எழுப்புறது? என்ன எழுப்ப முடியாதா? சடைவுல தூங்குறீங்க. சடவுல தூங்கினாலும் நீ வந்து ஒரு உண்மையிலே உன் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக நீ என்ன எழுப்பியிருப்பா. என் மேல தப்பு இருந்தா எழுப்பியிருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா. இங்க பாருங்க, என்ன, நான் உண்மையிலே வெளியிலே தான் சென்றேன் என்றார். பாரு, நான் நம்ப மாட்டேன்டி. பார்த்தான் மாடவன் நான் சொல்லுகின்றான். அடியே கள்ளி, வெளியிலே போனேன்னு சொல்றியே, திரும்ப இந்த பூ எங்க இருந்து கிடைச்சி? நீ இரவு நேரம் என்னோடு படுக்கும் போது இந்த பூ வந்த தலையில இல்ல. பாருங்க, பூ எங்க இருந்து கிடைச்சடி? நீங்க நேத்து சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்தீங்கல்ல? நான் வாங்கிட்டு வந்தனா? ஆமா. எனக்கு அந்த ஞாபகமே இல்ல. நான் வந்து ராத்திரி வைக்க மறந்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு 12 மணி போல தான் எடுத்து வச்சேன், பாத்துக்கிடுங்க. 12 மணிக்கு பூவை வச்சுட்டு தான் நீ விளைவுக்கு போவியா? இல்ல, இருந்தாலும் நீங்க வைக்கலன்னா வருத்தப்படுவீங்கல்ல. அடியே, என்ன, நீ உறங்கக்கூடிய நேரம் அழுக்கு துணி போட்டிருந்த. ஆமா, அழுக்கு முட்டை. இப்ப எப்படி அயன் பண்ண இந்த சாரி எடுத்து கட்டியிருக்க? ஏன்னா அது அழுக்கு துணியில ஒரே கடியா இருந்து அதான் துணியை நான் மாத்திட்டேன். ஓஹோ, அப்படியா? ஆமா. சரி, அது போனா போகட்டும். வாசனை திரவியம் உன் மீது மணக்கிறது. எல்லாரும் உங்களுக்காண்டி தான் நான் பூசுனேன். எனக்கு ஆண்டியா? ஏன்னா உங்களுக்கு இந்த வாசனை நல்லா பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்காண்டி தான் நான் பூசி இருக்கிறேன். இருந்தாலும் நீங்க என்ன இப்படி எல்லாம் சந்தேகப்படலாமா? இந்த பாருங்க, ஒரு மனைவி ஒரு கணவன் இப்படி எல்லாம் சந்தேகப்படலாமா? தீர குற்றத்தை விசாரிக்காமல் ஒரு பெண்ணை இப்படி அடிக்கின்றாயே, நீ ஆணோடு பிறந்தாயா பெண்ணோடு பிறந்தாயா? ஐயோ, உன்னோடு கூடி பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்திருந்தால் நீ என்னை இப்படி அடிப்பாயா? அப்படி என்று சொன்னால் மாடவன் நான், அதாவது தேவியானவள் மகிழம்ப மாலையானவள் சொல்லுகிறாள். மகிழம்ப மாலை சொல்லி முடித்தாள். சொல்லுகின்றாள், அடே என்னை அடித்தாய் அல்லவா? மேலும் மேலும் என்னை நீ அடித்தபடியால் 14 வருடம் வனவாசம் சென்று வந்திருக்கின்றார் ஸ்ரீராமச்சந்திர பூபதி. நாளை விடியட்டும், அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லி வழக்கை அரண்மனைக்கு கொண்டு போய் என்னை அடித்தாய் அல்லவா, இதற்கு பதிலடி உனக்கு நான் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் மகிழம்பு மாலை நான் அல்ல. அப்படி என்று உரைத்தாள் இந்த மகிழம்பு மாலை. இவள் சொல்லி வாய் மூடுமுள். பார்த்தான் இந்த மாடவண்ணானுக்கு கோபம் வருகின்றது. சொல்லுகின்றார், அடியே என்ன வார்த்தை சொல்லுகின்றாய்? சொன்னாயே ராமல், அவனை பற்றி சொல்லுகிறேன் கேள். ஐயோ தீராமனை போல் உன்னை அயல் வீடு விடுவேனோ? ராவணன் கொண்டு சென்ற பெண்ணை, ராவணன் கொண்டு சென்ற பெண்ணை ராமன் கூட்டி வந்தான் என்று. ராவணன் கொண்டு போன பொன்னை, ராவணன் கொண்டு போன பொன்னை ராமன் கூட்டி வந்தானடி. அது எங்கள் குலத்துக்கு ஆகாது, ஆயிலேயே ஓடிவிடு என்று சொல்ல மாடவண்ணா, என்று சொல்ல மாடவண்ணா, தேவி சொல்வாள் வண்ணாத்தியோ. போடு போடு
பார்த்தால் மகிழம்ப மாலை உரைத்தவுடனே அதாவது சொல்லுகின்றான் மாடவண்ணான். என்ன சொல்லுகிறார்? அடியே என்ன வார்த்தை சொல்லுகின்றாய்? என்ன நீ சொன்னாயே ராமன். அந்த ராமனை பற்றி நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போகின்றீர்கள்? அதாவது இலங்காபுரியை ஆளக்கூடிய ராவணன் சீதை என்று சொல்லக்கூடிய பெண்ணை சிறையிடத்தை சென்றிருந்தான். சரி. அப்போது நீ சொன்னாயே ராமன். அந்த ராமன் அங்கு வந்தான். வந்து சில குரங்குகளை கூட்டி வந்து ராவணனை கொன்று சீதையை சிறை மீட்டி அயோத்தியாபுரியில கொண்டு வச்சிருக்கான். எங்க பாரு அவன் வந்து அதாவது இன்னொருவன் கொண்டு சென்ற பெண்ணை கூட்டி வந்து நம்ம நாட்டுல வச்சிருக்கிறான். சரி. ஆனா இதுவே நானாக இருந்தால் அப்படியெல்லாம் வைப்பேன் நினைக்காத. ஆற்றான் ஒருவனோடு சென்றனி எனக்கு தேவையே இல்லை. ஐயோ வெளியே போடி என்றான். அவன் வெளியே போடின்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்தது மட்டும் இல்ல, அதாவது அந்த வண்ணானவன் தன்னுடைய மனைவியை விட சீதாதேவியை இழிவாக பேசுகின்றான். அதாவது இவன் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் நகர் சோதனைக்கு சென்றாரை ராமச்சந்திர பூபதி எல்லாம் அப்படி காதல கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அதாவது எறும்பு ஊர கல்லும் தேயும் என்பார்கள். ஏன்னா ஒருக்க சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா. ஏன்னா 2-3 நேரம் நம்ம சொன்னதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்பாதவனுக்கும் நம்புற மாதிரி தோணும் பார்த்துக்கிடுங்க. அது போன்று இந்த ராமச்சந்திர பூபதி அதாவது இந்த வண்ணான் சொன்ன வார்த்தையை காதில் கேட்ட உடனே மனது புண்ணாக நொந்தார். அதாவது ஒரு வண்ணானுடைய மனைவியை விட நம்முடைய மனைவி சீதையை இவ்வளவு இழிவாக பேசுகின்றானே, காரணம் நம்முடைய சீதை தானே. அப்படி என்று கவலையோடு வந்தது மட்டுமல்லாமல் அந்த வீட்டின் முன்பிலே ஒரு பெருக்கல் அடையாளம் ஒன்று வைத்தார். ஏன்னா வீடு அடையாளம் காணணும்ல, காலையில வந்து பார்க்கலாம். அப்படி போட்டு விட்டு நேராக அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீராமச்சந்திர பூபதியானவர் அரண்மனையிலே வந்தார். வரும்போது அழகாகவே இவர் இங்கு இப்படி வந்து அதாவது குளத்திலே இறங்கி நீராடி கொண்டிருக்க இங்கே வருகின்ற போது அரண்மனையில் நடக்கிறது. இங்கே அரண்மனையிலே என்ன நடக்கிறது பாருங்கள். என்னமா பண்டை கெடுத்ததோர் கைகேசி கைகொடி ஜானகி இடத்தில் வந்தாய் என்னுடைய மருமகளே நிலை சீதா லட்சுமியே பிள்ளோடு பிறந்த வேளை அம்மா பிறந்தவளை சீதாதேவியானவள் அரண்மனையில இருக்க சீதாதேவி காண வேணும் என்று சொல்லி அதாவது கைகேசியானவள் வருகின்றாள். நேராகவே சீதாதேவிடத்திலே வருகிறாள். வந்து இந்த சீதாதேவியானவள் சீதையை பார்த்து இந்த கைகேசி கேட்கிறார். சீதாதேவி இடத்திலே வந்தால் கைகேசியானவள் வந்து பேசுகின்றாள். மருமகளை அத்தே, மருமகளை சீதா வாருங்கள் அத்தே வாருங்கள். நலமாக இருக்கிறாயா? ஆமத்தே ஆமத்தே. சரி, நலமோடு இருக்கின்றீர்களா? நான் நலமாகத்தான் இருக்கின்றேன். சரி சீதா, அதாவது உன்னை இந்த ராவணனானவள் உன்னை கடத்தி சென்றான் அல்லவா? ஆமா. கொண்டு போய் அசோகவனத்திலே வைத்திருந்தான். சரிதான். வைத்திருந்தான் அல்லவா? ஆமா அத்தே. அவனை நீ கண்ணால் பார்த்திருக்கிறாயா? அத்தே, தாங்கள் ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேட்கின்றீர்கள்? இல்ல, எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எங்களை இப்படி கேட்கலாமா அத்தே? மனதிலே மிகுந்த கவலையாக எனக்கு இருக்கின்றது. அப்படி இந்த பாரம்மா, சீதாதேவி நீ பார்க்காமல் இருந்தாயா ராவணனை என்று கேட்டாள் கைகேசி. சரி. கைகேசி கேட்ட கொடூர வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் சீதாதேவியானவள் தன்னுடைய அத்தையாகிய கைகேசியை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள்? அத்தை, நான் சொல்லுவதை கேளுங்கள். மலையை பார்த்த கண்ணாலே அருமை உள்ள மாமி, அருமை உள்ள மாமி, மண்ணாங்கட்டி போன்றவனை பார்த்ததில்லை மாமி, மண்ணாங்கட்டி போன்றவனை பார்த்ததில்லை மாமி. அப்படி
ஆனையை பார்க்கும் கண்ணினால் அருமை உள்ள மாமி, அருமை உள்ள மாமி, ஆட்டுக்குட்டி போன்றவனை பார்த்ததில்லை மாமி, ஆட்டுக்குட்டி போன்றவனை பார்த்ததில்லை மாமி. பூனையை பார்க்கும் கண்ணினால் அருமை உள்ள மாமி, அருமை உள்ள மாமி, பூனை போன்ற அவனை நானும் பார்த்ததில்லை மாமி, பூனை போன்ற அவர்தனையும் பார்த்ததில்லை மாமி. ஓடி அம்மா, என்னுடைய ஆசை மாமி, ஆமா, கற்புடைய பெண்களுக்கு கணவரே கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள் என்பதற்கிணங்கவே விஜய கோதண்ட பாணியாகிய ஆமா ஸ்ரீராமரை பார்க்கும் அந்த கண்ணினால் பாவியாகிய ராட்சதன் அந்த ராவணனை நான் பார்த்திருப்பேன் அம்மா. பார்க்கவில்லை என்று சொல்லுகிறாய். ஒருவேளை அந்த ராவணனை நான் கண்கொண்டு பார்த்திருந்தால் அக்கணமே அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான். மகளே சீதா, அம்மா, இதையெல்லாம் அறிந்த தாங்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா? மகளே சீதா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கும் என்று நினைக்கிறாயா? சரி, இருந்தாலும் அவனை நீ பார்க்கவில்லை என்று சொல்லுகின்றாயே, அப்படி என்று சொன்னால் இந்த ராவணனுக்கு 10 தலை உண்டு என்று சொல்வாங்க. அப்படியானால் அந்த ஒரு 10 தலை வைத்து ஒரு படமாவது எனக்கு வரைந்து காட்டலாமே? பார்த்தால் சீதை நினைக்கின்றாள். அதாவது கைகேசி வந்து ராவணன் படத்தை வரைந்து கொடு என்று கேட்கின்றாள். சரி, இல்லைன்னு சொன்னாலும் விட போறது இல்ல. எப்படினாலும் விட போறது கிடையாது. இந்தாலையும் விடல, இந்தாலையும் விடல. ஆமா, அப்படியானால் நினைக்கின்றாள், என்ன முன்பொரு சமயம் இதே கைகேசியின் ஏதுவினால் தான் நாமல் வனம் சென்றோம். ஆமா, ஆனால் இன்றும் அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி சரி ராமசுவாமி மனதிலே நினைத்தாள். ஒரு வடலத்தை எடுத்தாள். ஆமா, தன்னுடைய அதாவது கணவனாகிய ராமபிரானை மனதிலே நினைத்து இடது கால் பெருவிரலாலே சீதாதேவி ஒரு படத்தை வரைகின்றாள். அப்படி அழகாகவே 10 தலை வைத்து ராவணன் போன்ற ஒரு உருவத்தை அப்படி வரைந்து கொடுக்கிறார். கையால வரையக்கூடாது. ஆமா, இடது காலாலே வரைந்தாள் சீதை படலத்தை. அச்சும் அடையாளமும் அரக்கன் ராவணன் உருவம் போலவே ஒரு படலத்தை வரைந்தாள். வரைந்து அப்படி கைகேசி கையில கொடுத்த படத்தை கொடுக்கின்றாள். அத்தே, தாங்கள் கேட்டீர்களே ராவணன். ஆமா, இதோ இருக்கிறது. அப்படி என்று அந்த படத்தை அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது நகர் சோதனைக்கு சென்றாரே ராமச்சந்திர பூபதி நேராக அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். மனதிலே பற்பல எண்ணங்களோடு வருகின்றாள் ஸ்ரீராமர். வரது அறைந்தாள் இந்த கைகேசியானவள். கைகேசி ஸ்ரீராமர் வருவதை கண்டுவிட்டாள். கண்டவுடனே அந்த படத்தை சீதாதேவியுடைய கையிலே கொடுத்து விட்டு கைகேசி மறைந்தாள். ஐயோ, திகைத்தாள் சீதை. சுவாமிக்கு நான் என்ன பதில் சொல்ல போகின்றேன்? ஒருவேளை இப்பொழுது வந்து பார்த்தாரா என்று சொன்னால், சுவாமி பார்த்தார்களே, ஆனால் ராமதுரோகம் ஏற்படும் அல்லவா? என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்த சீதையானவள் ராம சுவாமி ஜெயினிக்கும் பஞ்சனைக்கு அடியிலே அந்த படலத்தை மறைத்து வைக்கின்றாள். மறைத்து வைத்தாள். மறைத்து வைத்த சீதை இருக்கக்கூடிய நேரம் ராமசுவாமி அங்கே வருகிறார். வந்து அந்த பஞ்சனை கட்டிலே அப்படி வந்து அப்படி படுத்திருக்கிறார். அடேங்கப்பா, படுத்திருக்கிற போது சரி அங்க என்ன ஆகிறது? அப்படி படுத்து உறங்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீராமருடைய வேர்வையானது அதாவது பஞ்சனை மத்தையில இருந்த ராவணன் படலத்திலே படுகின்றது. பட்டவுடனே ராவணன் உயிர் பெற்று வருகின்றான். உயிர் பெற்று ராவணன் எழும்பி வரக்கூடிய நேரம் கண்டார் ஸ்ரீராமர் என்ன செய்கிறார் பாருங்கள். இலங்கை ராவணன் உருவமதை ராவணன் உருவமதை என் பெருமாள் கண்டு கொண்டார் என் பெருமாள் கண்டு கொண்டார். இலங்கை ராவணன் உருவமதை ராவணன் உருவமதை என் பெருமாள் கண்டு கொண்டார் என் பெருமாள் கண்டு கொண்டார். அவர் கண்டு மனோ கெடுக்கிடவே பார்வனரோ மனசடைத்தே கோதண்டத்தில் நான் ஏற்றி கோதண்டத்தில் நான் ஏற்றி
பொன்னாரை படலத்தையும் படலம் வெட்டி எறிந்து விட்டு பச்சை மால் ஏது சொல்வா கண்ணான் சொன்ன வசை போலே கண்ணான் சொன்ன வசை போலே வசை போலே கண்ணான் சொன்ன வசை போலே அந்த வசை போலே மாகி ஒரு சரியனவே சரியனவே மாகி ஒரு சரியனவே அப்படி போட்